மீண்டும் சீமான் பற்றிய காணொளியை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ளது குறித்து உங்கள் கருத்து என்ன? சமீபத்துல மீண்டும் விஜயலட்சுமி சீமானை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வருத்தம் அளிக்கின்ற, வேதனை அளிக்கின்ற ஒரு வீடியோ. அதை கேட்டு சீமான் சொல்றாரு, விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாராம். கட்சி வேணா ஒன்னும் தூக்கி போட்டு வெட்டி போட்டுருக்கான்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான வார்த்தை. எனக்கு இப்போ 2 குழந்தை ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் என்ன தொந்தரவு பண்ணியிருந்தேன், குத்துதே குறையுதுன்னா குறையும். அவ்வளவு வாழ விடல, சாக விடல. 2 பக்கமும் என்ன பண்றது தெரியாம அந்த அம்மா வாழ்க்கையை எழுந்து போராடிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல பேரும் நீ கெடுத்திருக்க. ஆனா அவங்க லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அவங்க உன்னை தொந்தரவு பண்ணல. இந்த பொம்பளை செட்டில் ஆகல, அதனால உன்னை தொந்தரவு பண்ணுது. நீ பண்ண தப்பு தானே. வாடிய பொண்டாட்டி அப்படின்னா நீ டைலாக் பேசுன விஜயலட்சுமி தானே. இப்ப போய் வெட்டிடுவேன்னு சொல்ற. இதற்கே மகளிர் ஆணையம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செய்து உன்னை உள்ள தள்ளணும். ஏன் இதை செய்யலன்றது எனக்கு புரியல. த்ரிஷா பிரச்சனைக்கு அப்படியே பூர்வகரமா வெடிச்சாங்க. குஷ்பு எல்லாம் வெடிச்சது. ஏன் இப்ப தூங்குது எனக்கு புரியல. தயவு செய்து மகளிர் ஆணையம் தானா வந்து முன்னெடுக்கணும். இவர் வந்து பெண்ணின காவலரா? 20 சீட்டை கொடுத்துட்டா பெண்ணின காவலரா? அவங்க கட்சிக்காரர் தானே சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஒரு அனுதாபத்தை உருவாக்குறாரு. ஏதோ ஒரு கல்யாணம் ஆன மாதிரியும் 2 குழந்தை இருக்க மாதிரியும் நான் செட்டில் ஆயிட்ட மாதிரியும் இன்னும் தொந்தரவு பண்றேன். உன் பாலியலுக்கு அளவே கிடையாது, பாலியல்வாதி. 2 குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ற? கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு, வீரலட்சுமி போய் கேளு, சின்ன பொண்ணுக்கு மேல கை வைப்ப. இது எப்படி ஏற்க முடியும்? கல்யாணம் ஆச்சா, 2 குழந்தை இருக்கா, ஏன் நீ வந்து சின்ன பொண்ணு மேல கை வைக்கிற நிலைக்கு போற? அது நான் சொல்லல, உங்க கட்சிக்காரங்க வெளியில போனாங்க, உள்ள இருக்கவங்க சொல்றாங்க. இப்ப ஏற்பட்ட பாலியல் குற்றவாளி நீ வெற்றிடுவன் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? தயவு செய்து உப்பை குடிச்சா தண்ணி குடிச்சா ஆகணும். நீ பண்ண பாவத்துக்கு நீதான் பிராயச்சித்தம். பேச விஜயலட்சுமி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, மக்கள் ஆயிடுச்சு, என்ன பண்றது சொல்லு. நீ வசதி இல்லாம கஷ்டப்படுறியா? உனக்கு என்ன, கோர்ட்டுக்கு போ, ஜீவாம்சம் கொடுக்குறேன்னு சொல்லு, ஜீவனாம்சம் கொடுக்குறேன்னு சொல்லு. கொடுத்து மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து அவங்கள அந்த குடும்பத்தையும் நீ காப்பாத்து. அதுதான் நீ செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம். அதை விட்டுட்டு வெட்டி போறோம்னா சட்டம் நான் வேடிக்கை பார்க்கணுமா? எனக்குள்ள இப்ப இருக்கிற சீமான் இல்ல, என்னுடைய குடும்பம் இருக்கு, என்னுடைய உறவினர் இருக்காங்க, எனக்கு குழந்தை இருக்கு, என்ன நம்பி நான் கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்களை பத்திலாம் கவலைப்படாத. நீ இல்லைனாலும் அவங்க சிறப்பா இருப்பாங்க. இங்க இருக்கிறதால கெட்டு போறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால தயவு செஞ்சு சீமான் அவர்களே, தம்பி சீமான், உன் நிலை உணர்ந்து விஜயலட்சுமி போய் பேசி எதனா வாழ்க்கைக்கு ஒரு ஜீவனம் தான். ஊரெல்லாம் சொல்லக்கூடாது, உலகத்தையே ஓலையில போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. 2.5 லட்சம் தேவையா? போது அந்த வீட்டை காலி பண்ண. ஒரு 20,000 30,000 வா. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து உங்க பையனை வெளியில எடு, ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல போட்டுக்கோ. ஊருக்கெல்லாம் தமிழ், ஆனா உனக்கு மட்டும், உங்க பிள்ளைக்கு மட்டும் இங்கிலீஷ், பிரெஞ்சு, தமிழ் நீ வீட்டை சொல்லிக் கொடுப்ப. கேட்டா தமிழ் வழி கல்வியே இல்லைன்னு. போதையில தேடாத, போதையை விட்டுட்டு போய் தேடு. ஒரே ஏரியாவும் தமிழ் வழி கல்வி இருக்கு. உனக்கு தமிழ் வருஷம் எனக்கு தெரியும். நீ ஒரு மலையாளி, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஒருத்தர் கிறிஸ்துவர், ஒருத்தர் மலையாளி. எனக்கு தெரியும், உலகத்துக்கும் தெரியும் நீ ஒரு மலையாளி. தெரிஞ்சோ தெரியாமலையோ பயிற்சி எடுத்த, தமிழ் பேச்சு பயிற்சி எடுத்து ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில், ரப்பர் நிறைய பரிசு போட்டி பரிசு பெற்று அதனுடைய ஆர்வத்தில் போயிட்டேன். அதனுடைய வீழ்ச்சி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு. உன்னால் பாதிக்கப்பட்ட பொம்பளை புலம்பும் போது பொறுமையுடன் அதை கேட்டு அதுக்கு தீர்வு காண. அதை விட்டுட்டு அத்தனை பேரை ஏமாத்தலாம். அரசன் நன்றே கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அதுதான் இப்ப நின்று கொள்ளுது. அத்தனை பொம்பளைகளை ஏமாத்துற நீ. சிலோன்ல போய் ஈழ உதவிக்கு வாய்ப்புக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொன்ன. அங்க போய் ஒரு பொண்ணை காணிச்ச, தேன்மொழி கனிமொழின்னு லைனா சொல்லிட்டு போறாங்க. அத்தனை பேரும் ஏமாத்தன. கடைசியா எங்க வந்து இறைவனோட மாட்டி விட்டாரு, விஜயலட்சுமி மாட்டி விட்டார். நீல சாயம் வெளுத்து போச்சு.
நீ புத்தர் மாதிரி உத்தம மாதிரி நடிக்காத, ராமர் மாதிரி நடிக்காத. உன் கதை உலகத்துக்கே தெரியும். You are unfit to be a person, unfit to be a human being. மனிதாபமான மற்ற மனிதனைய மற்ற ஒரு மனிதன் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியாத போது பாச்சா இப்ப போய் என் குடும்பம் இருக்குன்னா இருக்கு. அப்ப அந்த பொம்பளைக்கு என்ன ஆகுது? நீதான வாழ்க்கை கெடுத்த. ஆனால் தயவு செய்து பெண்ணின காவலர் என்று பறைசாட்டிக் கொண்டிருக்கும் சீமான் தம்பி அவர்களே, உன் பின்னாடி இருக்கிற 20 வேட்பாளர் கொடுத்திருக்கல, காளியம்மா விட்டுடு, மற்றவங்க எல்லாம் போயிடும். அவனை விட்டு நீல சாயம் வெளுத்து போச்சு. காளியம்மா தான் கடைசி வரைக்கும் இருக்கும். நீ எப்படி சொல்ற? நீங்க அத்தனை தொகுதி தேர்தல் எத்தனை தொகுதியில போகடிச்சாலும் நான் தனியார் வீதியில கத்திட்டு இருப்பேன்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த அம்மா தெளிவா இருக்காங்க. எவ்வளவு பெரிய துரோக, எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான பெண்ணினத்துக்கே கேவலமான சொல். 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க. அப்ப இந்த அம்மா யாருக்கு பிறந்தாங்க? கேள்வி பிறகுதா இல்லையா? சொல்லலாமா? என்னுடைய பல உறவினர்கள் என்ன பண்றாங்க? 1000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க பிறப்புக்கு கடமை கற்பிட்டியா? உனக்கு என்னமா போச்சு? சீமான் பேரை சொல்லிக்கிட்டு கார் தான், வீடு தான், வசதி தான். நீ ஏழை பெண்ணு சொல்லி வந்த. இன்னைக்கு உன் தொகுதியில ஒரு குப்பத்துல உள்ளே செய்யணும். அந்த காளிமா இப்ப இல்ல. இப்ப காளிமா சீமானுடைய அடைக்கலம் பெற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய, நாம் தமிழர் தெலுங்கர் கட்சியினுடைய நிர்வாகி. அந்த அம்மா மட்டும்தான் அவங்க பின்னாடி நிற்கும். மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா நீ பெண்ணின காவலர் இல்லை என்பது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. பல்ல கடிச்சு நிக்கிறாங்க. சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல. தேர்தல் முடிஞ்சாதான் சொல்றேன். நடுவுலயே ரிசைன் பண்ணிட்டு போலான்னு இருக்காங்களா 2-3 பேர். ஆனா அது நல்லா இருக்காது. எலெக்ஷன் இருந்தது, எலெக்ஷன் வரைக்கும் போன அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே தெரியுது இல்ல நம்ம லட்சணம் என்னன்றது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 4 பேர் 3 பேர் 2 பேர் போனா என்ன அர்த்தம்? நேற்று ஒரு நிர்வாகி நாம் தமிழர் தெலுங்கர் கட்சி, என்னடா நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் தெலுங்கர் கட்சின்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் தான் பேர் மாத்த போறாரு. மாத்தி பேர் போய் அவர் தலைவராக இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் அந்த கட்சிக்கு கட்டளை எங்க வருது? அவர் அதிகமாக விமர்சிக்கும் தெலுங்கு இனத்தை சேர்ந்த அவருடைய மனைவி கயல்வேதியினுடைய வழிகாட்டல் தான் அந்த கட்சி போயிட்டு. நான் சொல்லல, வெளியில வந்தாங்க, உள்ள இருந்து சொல்றாங்க, வெளியில இருந்து சொல்றாங்க, வெளியில வந்து சொல்றாங்க. நீ ஒரு பெண்ணின துரோகி. உன்னால போஸ்கோ சத்தியமா பாயும். வெயிட் அண்ட் வாட்ச். எதுக்கு அரசாங்கம் தயங்குதுன்னு தெரியல. இந்த தேர்தல் முடிஞ்சவொன்னா கச்சேரி வைப்பாங்க போல இருந்து. எவ்வளவு பெரிய பாலியல் குற்றம் மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு தலைவர் மாதிரி வளம் வந்துட்டு இருக்க. அதை நிரூபிச்சிருக்க உன் பேச்ச. நான் எப்படி கவருவேன் தெரியுமா? தாடி வச்சு பார்த்தேன், தாடி எடுத்து பார்த்தேன், ஷேவ் பண்ணி பார்த்தேன், டைட் போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன், ஆர்ம்ஸ் காமிச்சு பார்த்தேன், சென்ட் வச்சு பார்த்தேன். என்ன பேச்சு? கூலிங் கிளாஸ் இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் எங்க போய் லிங்க் ஆகுது? கவர்ச்சியினுடைய புள்ளியில தானே போய் இறங்குது. ஒரு 15 நாள் வச்சிருந்த தாடி, இப்ப தாடி ஷேவ் பண்ணிட்டேன், இப்ப அப்படி ட்ரை பண்ணேன், இப்ப எப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்க? தமிழக பெண்களை நீ குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாய். நீ ஏன்னா வடநாட்டில் இருக்கிற பாலியல் துறையில் இருக்கிற அது சட்டம் இருக்காங்க. சட்டம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். அங்க இருக்கிற விலை மாதிரிகிட்ட வேணா நீ இதை நீ எதிர்பார்க்கலாம். தமிழக பெண்களிடம் நீ சட்டம் இதெல்லாம் இதை காமிச்ச அதை காமிச்ச இப்படி வந்த அப்படி வந்தெல்லாம் சொல்லி கவருவதற்கு வாய்ப்பே கிடையாது. முறத்தால் அடிப்பாங்க. ஆம் ஆத்மி கட்சியினுடைய சின்னத்தாலும் அடிப்பாங்க. தயவு செய்து முதல்ல நீ நாட்டில் கீழ்ச்சது போதும். கிழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உனக்கு ஒரு 4%, 3%, 5% நீ சாவர வரைக்கும் நிக்கிற வரைக்கும் உண்டுட்டே இருக்க. ஏன்னா உன்ன மாதிரி ஆட்கள் சொல்லு. உன் தரம் உன்னுடைய அச்சு. அவங்க வேற போய் நல்லா தருதலைங்க. அவங்க வீட்டு பொண்ணுகளை போய் கேளுங்க, அவங்க வீட்டு அப்பா அம்மாவை கேளுங்க. இந்த மாதிரி பசங்களை பெற்றதுக்கு நான் வருத்தப்படுறேன்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள். இந்த மாதிரி கனவு வந்ததுக்கு நான் என்னுடைய தலைவர் கெட்டனாருன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகளை தான் வச்சிருக்க. அவர்களும் பிள்ளைகள் தான் நிற்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒண்ணு திருத்த முடியாது. சொல்லிட்டு கடைசிகள் 1% வராது.
உன் கதை அவ்வளவுதான். ஆனா விஜயலட்சுமியிடம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறேன். விஜயலட்சுமியை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில் உன்னால் ஏற்பட்ட அதிருப்தியை சரி செய்வதற்கு முயற்சி எடு. வெட்டுவன்னு சொல்லாத. நாங்கெல்லாம் வேடி பார்ப்போமா? அப்படி வெட்டிட்டு நீ வாழ்ந்துட முடியுமா? சத்தம் விட்டுருமா? புரியுதா? எவ்வளவோ கேவலப்படுத்திருக்கு, எவ்வளவோ கேவலம் பண்ணிட்டு அரசியல, தமிழக அரசியல பாடுபடுத்தி கேவலப்படுத்திட்டேன். வெட்டுவன் குத்துவான்ற அளவுக்கு தரம் தாழ்ந்து போற அளவுக்கு இறங்கிட்டேன். இப்பத்திய சீமான பாக்குறீங்க. எனக்கு என் உறவினர் இருக்காங்க, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, என் கட்சியை நம்பி அந்த தும்பிகள் இருக்கு. இல்லைன்னா எனக்குள்ள ஒரு காட்டு மிராண்டி ஒருத்தர் இருக்காங்க, பேர் சொன்னாரு. நீதான் சொல்லியிருக்கிய, அதை நீ சொல்ல எங்களுக்கு எப்பயோ தெரியும். தெரியாத வரைக்கும் 30 லட்சம் வந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு, எல்லாம் வராது. அதனால உன் பழச நீ சொல்றதை விட எல்லாருக்கும் தெரியும். முதல்ல விஜயலட்சுமிக்கு வழி தருவதற்கு முயற்சி எடுக்க 420 மாசடி பாலியல் குற்றவாளி பகல்குடி சீமானிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நமது உரிமை காக்கும் கட்சியின் சார்பாக வணக்கம்.